அரசு சாராய கடை நடத்தலாமா, டாஸ்மாக் நடத்தலாமா, அது சரியா இருக்கும்? அதுல வந்து கலப்படம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கள்ளுக்கடை திறப்பு அப்படிங்கும்போது நேரடியாக யாரும் கல் எடுத்து பயன்படுத்த போறது இல்ல. அதுல வேற சுழற்சி நடந்ததுன்னு அதுல வந்து போதைப் பொருளாக தானே அது மாற்றப்படுது. கள்ளுக்கடை போதைங்கிறீங்க, சரி ஓகே. சாராய கடையை மூடணுமா? நாம அதை மூடுங்க, எல்லாத்தையும் மதுவுக்கு சாராயத்துக்கு அடிமையாக்கணும் அப்படி கிடையாது. இதனால் பலனடைகிறாங்கல்ல, நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. கல் என்பது நீங்க சொல்ற போல ஒரு யாரு பலன் அடைஞ்சிட்டு இருக்கா? அது யாரு பலன் அடைகிறா கல் எடுக்கிறதுனால? விவசாயிகள். ஒவ்வொருத்தரும் அதை திருப்ப கருப்பட்டியா மாத்துறாங்க. அதுல இருந்து வேற மறுசுழற்சி பண்றாங்க இல்லன்னு சொல்லல. லாபத்தை வந்து எதிர்பார்க்க இல்ல. டாப் தமிழ் நியூஸ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல சீமான் அவர்கள் கள்ளுக்கடை ஏன் தமிழகத்தில் மூடப்பட்டிருக்கு, ஏன் திறக்க கூடாது, அதற்கான போராட்டங்களையும் முன்னெடுத்து தற்போது அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டு வருது. இதை பத்தின கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் தங்கவேல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் அப்படின்னாலே வந்து ஒரு தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து மக்களுக்காக ஒரு போராடுகிற கட்சியாகத்தான் இருக்கிறது. இப்போ சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா கள்ளுக்கடை வந்து ஏன் தமிழகத்துல வந்து மூடப்பட்டிருக்கு, ஏன்னா 108 மாநிலங்கள்ல இருக்கும் பொழுது, பிற இடங்கள்ல இருக்கும் பொழுது ஏன் தமிழகத்துல மட்டும் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத முன்னெடுத்து இப்ப பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? தொடர்ச்சியாக இந்த நிலத்தில் வந்து எத்தனை மரணங்கள் நடக்குது, இந்த சாராயத்தினால, இந்த டாஸ்மாக் கடைகள்னால எத்தனை குடும்பங்கள் நடுத்தருவில் நிற்கிது. அப்போ இந்த ஆட்சியே வந்து முதல்ல வந்து நாங்கள் படிப்படியாக இந்த மதுக்கடையில் குறைப்போம்னாங்க. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக நாங்கள் வந்து மதுக்கடையில் அனைத்துமே மூடுவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்து தான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக மிகப்பெரிய அளவில் வந்து சாராயம் கட்டுக்கிடங்களை அளவில் வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக கடைகளை திறந்ததாக இருக்கட்டும், எந்த கடைகளையும் மூடவில்லை. அளவுக்கு அதிகமாக இன்றைக்கி வந்து குடிகாரர்களை உருவாக்கி மதுவின் போதையில் அடிமையாக்கி இன்றைக்கி வந்து மதுவை தாண்டி வெவ்வேறு பாதைகளுக்கு வந்து மக்களை திருப்பி போதைக்கு அடிமையாக்கி சின்னஞ்சிறு குழந்தைகள் முதற்கொண்டு பெண்கள் முதற்கொண்டு குடிக்க வைத்து இந்த சமூகத்தை சீர்கட்டு இந்த நிலைக்கு ஆளாக்கியிருக்காங்க. யாருமே இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் நேரடியாக ஒரு எப்படி ஸ்கில்டு லேபர்ஸோ ஒரு தொழிலாளர்களோ இல்லாத நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சதுக்கு முழுமுதற் காரணம் இந்த திமுக அரசு. அப்போ இதை மாற்ற வேண்டும், இதிலிருந்து மக்களை வேற திசைக்கு நம்ம சரியான இதுக்கு கொண்டு போக வேண்டும் என்றால் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு கல் என்பதை நாம் தொன்று தொட்டு பாரம்பரியமாக அருந்தி வந்த ஒன்றை அவர்கள் தடை செய்துவிட்டு இது ஏதோ வந்து மக்களுக்கு எதிரானது போலவும், கல்லுனால தான் மக்கள் எல்லாம் குடிகாரர்கள் ஆக்கிவிட்டார்கள், கல்லுனால தான் இந்த போதை சமூகம் மாறிவிட்டது என்ற ஒரு கூற்றை சொல்லி கல்லுக்கடையெல்லாம் மூடி வைத்துவிட்டு இன்னைக்கு வந்து பெருமளவில் டாஸ்மாக்லையும் ஒட்டுமொத்தமாக இந்த ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் தன்னிடம் சாராய மது ஆலைகளை வைத்துக்கொண்டு கணக்கில் அடங்கா இதை விற்பனைகளை செய்து கொண்டு இதில் கள்ளத்தனமாகவும் விற்பனை செய்து கொண்டு இன்றைக்கி ஆட்சியாளர் நிற்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறோன்னா, இதை மூடுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, கல் வந்து திறந்துட்டீங்கன்னா அதுலேயும் அடிமையாற மாட்டாங்களா, போதைக்கு அடிமையாற மாட்டாங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக ஒரு கெமிக்கல், ஒரு சாராயத்தின் மீறமாக, கள்ளச்சாராயத்தின் மீறமாக மோகம் கொண்டு இன்றைக்கி வந்து அடிமையாகி நிற்கிற ஒரு சமூகத்தை நீங்கள் மாற்றணும்னு சொன்னால், நீங்கள் சொன்னீங்க இல்லையா கள்ளச்சாராயம், இப்போ வந்து மது கடையில கிடைக்கிற வேற, கள்ளுக்கடை திறப்பு அப்படிங்கும் போது நேரடியா யாரும் கல் எடுத்து பயன்படுத்த போறது இல்ல. அதுல வேற சுழற்சி நடந்ததுன்னு அதுல வந்து போதைப் பொருளா தானே அது மாற்றப்படுது. அப்படி இருக்கும்பொழுது இன்னும் தானே போதைக்கு அடிமை ஆவாங்க. இல்ல நீங்க அப்படி நீங்க நினைக்கவே வேணாம். நீங்க அதை வந்து அப்படி நினைக்கிறீங்க. நீங்க ஒரு ஆவின் பால், நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், மறுபடியும் நான் சொல்றேன். நீங்கள் அரசே நீங்க கொள்முதல் செய்யுங்க. அரசு சாராய கடை நடத்தலாமா, டாஸ்மாக் நடத்தலாமா, அது சரியா இருக்கும்? அதுல வந்து கலப்படம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அரசு நடத்துறதுனால நீங்கள் கலப்படமே இல்லாமல் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த விவசாயிகள் வாழணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து கொள்முதல் செய்து பண்ணுங்கள். இது கேரளா செய்யுது, ஆந்திரா செய்யுது, கர்நாடகாவில் இருக்கு. அதை அரசெல்லாம் நீங்கள் அதை உதாரணமாக எடுத்துக்க மாட்டீங்க. அங்கே பொருளாதாரம் வளருது இல்லை, அங்கே இருக்கிற ஒரு தொழிலாளி அங்கே வந்து அவனோட பனைமரத்தை காக்கிறான்ல, ஒரு 10 பனைமரம் வச்சுருந்தானா வீட்டுக்கான வருமானம் பெருகுது இல்லை, அதில் அதை குடிக்கிறோம். நீங்கள் வெளிநாட்டில் நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் அதை சரியாக ப்ராசஸ் பண்ணி நீங்கள் விற்கலாங்கிற. நீங்கள் டாடின்னு சொல்லி கேரளாவில் விற்கிறான், கேரளாவில் அது ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லி விற்கிறான். இன்றைக்கி வெளிநாடுகளில் அதை வந்து டாடின்னு சொல்லி விற்கிறான், கல்லுன்னு சொல்லி பிராண்ட் பண்ணி விற்கிறானே. நீங்கள் ஆல்கஹால் லெவலில் நீங்கள் எவ்வளோக்கு இதுவாக நீங்கள் லிமிட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செய்யலாமே.
நீங்கள் நான் ஆல்காலிக் பியர்னே விற்குதே, இதெல்லாம் இப்படி இதாகுது. இப்போ ஆல்கஹாலுக்கும் இதற்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது விலையும் இது மலிவா தான் கிடைக்கும். ஆமா கல்லு வந்து விலையும் மலிவா ஆமா. தான் கிடைக்கும். மலிவா கிடைக்கும் போது என்ன செய்வாங்க போதை ஆசாமிகள்? அப்படி இன்னும் அதிகமா அதை எடுத்துக்கிட்டு அது தவறான. அப்போ எல்லாமே வந்து அதிகமான விலைக்கு கிடைக்குது அப்படிலாம் இல்லை. அப்போ நீங்கள் எது சரி எது தவறு தான் முக்கியம். நீங்கள் விலை குறைவு விலை கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குங்கிறத கூற்றுக்கு நான் வரல. இது வந்து உடல் நலத்துக்கு கேடு இல்லையா, அவ்வளோதான். நீங்கள் ஆல்கஹால் லெவல் இருக்கா அப்படின்னா எல்லா உணவுகளையுமே இருக்குது. உணவுகளில் நீங்கள் நீங்கள் வந்து நொதிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு அளவு நீங்கள் வந்து புளிக்கும் போதோ அதுலேருந்து ஆல்கஹால் லெவல் வரதான் போகுது. அப்போ நீங்கள் இதை சரியாக ஃபார்மேட் செய்து நீங்கள் சரியான ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சருக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டு நீங்கள் அவர்களேருந்து கொள்முதல் செஞ்சு போனால் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் திருப்பி அதான் சொல்கிறேன், நீங்கள் ஏன் இதெல்லாம் நீங்கள் கேரளாவை பார்க்க மாட்டேறீங்க? நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கேரளாவை பார்க்க மாட்டேறீங்க. ஏன்னா உங்களுக்கு சாராய வியாபாரம் கெட்டுவிடும். நீங்கள் வைத்து கொண்டிருங்க பெரிய ஆலைகள்லாம் மூடப்பட வேண்டிய நிலைமைக்கு வரும். நீங்கள் பெரிய பொருளாதாரம் உங்களுக்கு இருக்குது, அதுலேருந்து அதை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறக்காக தான் இவ்வளோ முட்டு கொடுக்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், சரி ஓகே இப்படி வருவோமே, கள்ளுக்கடை போதைங்கிறீங்க, சரி ஓகே சாராய கடையை மூடணுமா நம்ம, அதை மூடுங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்த பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்து கள்ளுக்கடையெல்லாம் இருந்தப்ப உயிர் பலிகள் அதிகமா இருந்துச்சு இல்ல? அப்படிலாம் கிடையாது. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குறைஞ்சிருக்கு. அப்படிலாம் யார் சொன்னா அதெல்லாம் தப்பான விவரங்கள். அப்படிலாம் கிடையாது. கள்ளுக்கடை இருக்கும்போது அதிகமாக சாகும்லாம் நீங்கள் டேட்டா இல்லாமல் சொல்லக்கூடாது. அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு தவறான முன்னுதாக்கும் போகக்கூடாது. அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் அதிகமாக மிக மோசமாக நீங்கள் சாலை விபத்துகளாக இருக்கட்டும், குடும்பத்துக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், கொலைகளாக இருக்கட்டும், கொள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் முதற் காரணமாக இன்னைக்கு டாஸ்மாக் வந்து நிற்குது. அதை தாண்டி இன்னைக்கு வந்து மெத்தப்பட்ட பெண்கிறான், கஞ்சா வியாபாரம் நடக்குதுங்கிறான், இன்னைக்கு சினிமா நடிகர்கள் அனைவரும் கொக்கைன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் இவ்வளோ கலாச்சாரம் பரவி நிற்கிற இடத்துல நீங்க கல்லை போய் நீங்க எப்படி நீங்க சொல்றீங்க? அது உணவின் ஒரு பகுதின்னு சொல்லியிருக்க, நீங்க இதோட கம்பேர் பண்றீங்க. மக்களுக்கு வந்து இப்ப எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தணும் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இப்ப ஏன் இந்த கல்லை பத்தி பேசுறீங்க? விவசாயிகளுக்கு வந்து வேற எதுவுமே இல்லையா, வேற சோர்ஸே இல்லையா அப்ப அவங்களுக்கு? அப்படி இல்லையே. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்கள் கல்லை அருந்ததுனால நீங்கள் போதையினால் அடிமையாகிவிட்டார்கள், இத்தனை பேர் அடிமையா இருக்காங்க, இதுக்கு குடிக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றதுல நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்க முடியும். ஆனால் இதுக்கு மாற்றாக நீங்கள் ஒரு கொண்டு வந்து வைக்கும்போது நீங்கள் அதை வரவே கூடாது. நீங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் வைங்க. நீங்கள் சாராய கடையெல்லாம் மூடிட்டு நீங்கள் கல்லை வச்சுட்டு பாருங்கள் இதனால் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் தடை பண்ணிட்டு சாராயம் மட்டும்தான் விற்கணும், இதுதான் சரி, இதை வந்து நான் 6 மணிலேருந்து குடிக்க வைப்பேன், மது பிரியர்கள்னு சொல்லுங்க, சாராயம் குடிக்கிறவனெல்லாம் சாராயம் அடிமைன்னு சொல்லாதீங்க, மது பிரியர்கள்னு சொல்லுங்க. இவர்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்து சாலையின் ஓரத்திலே பார்கள் அமைப்பவும் சாராய கடை அமைப்பவும் பல விபத்துகள் நடக்கிறதும் காரணமாயிட்டு இன்னைக்கு ஒரு மறைமுகமாக நேர்முடியாமாக ஒரு வருமானம் பெறக்கூடிய ஒவ்வொரு ஏழை தொழிலாளி விவசாயிகளுக்கும் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வரக்கூடியது. நீங்க ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்கிற. இல்லை, என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, கள்ளுக்கடை திறப்பு அதை பத்தி பேசாம முழுவதுமாக சாராய ஆலை மூடணும் அப்படி போயிடலாமே, எத்தனை ஆண்டுகள் அப்படி எடுக்கலாமே. இல்ல போராட்டங்கள் எடுக்காம இல்லையே. என்னைக்காவது நாங்கள் சாராய கடை வேணும்னு சொல்லியிருக்கோமா? இல்லையே. சாராயத்தை மூடுங்கள் தான் சொல்லியிருக்கோம். தொடர்ச்சியாக மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கடைகளை அடித்து உடைத்து பல வழக்குகளை வாங்கியிருக்க கட்சியில் ஒன்று நாம் தமிழர் கட்சி. முதன்மையான கட்சி. நீங்கள் பாமகக்கு அப்புறம் நீங்கள் சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சி தான் இதை ஏற்று நிற்குது. அப்போ எங்களுக்கு வந்து ஒரு நோக்கம் என்ன இருக்க முடியும்? எல்லாத்தையும் மதுவுக்கு சாராயத்துக்கு அடிமையாக்கணும் அப்படி கிடையாது. இதனால் பலனடைகிறாங்கல்ல. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, கல் என்பது நீங்க சொல்ற போல ஒரு யாரு பலன் அடைஞ்சிட்டு இருக்கா? அது யாரு பலன் அடைகிறா கல் எடுக்கிறதுனால? விவசாயிகள். ஒவ்வொருத்தரும் அதை திரும்ப கருப்பட்டியா மாத்துறாங்க, அதுல இருந்து வேற மறுசுழற்சி பண்றாங்க இல்லன்னு சொல்லல. லாபத்தை வந்து எதிர்பார்க்க இல்ல நீங்க 5000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கும் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீங்கள் இந்த தொழிலை நீங்கள் செய்வதனால தானே அவங்க இறங்கி நீங்க பண்றாங்க. நீங்க பனை ஏறி நீங்க இறக்குறதுனால கல் மட்டுமா கிடைக்குது? இல்லையே. கல்லை தாண்டி பதநீர் ஆகுது. பதநீரை விற்பனை செய்யலாமே. நன்னீர்னு சொல்லிட்டு ஒரு பானமாக சொல்லி கொடுக்குறாங்களே, அதுலேயும் அவங்களுக்கு விவசாயிகளுக்கு இது கிடைக்கும்ல. அப்போ நீங்கள் கல்லிலிருந்து கருப்பட்டியாக கறக்கக்கூடியதுலேருந்து கல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய கருப்பட்டிக்கு விலை அதிகங்கிறான். இன்னைக்கு மார்க்கெட் அதிகமாக இருக்குது. அதுக்கு அதை செய்கிறதுக்கு வேல்யூ ஆர்டர் ப்ராடக்டாக செஞ்சு அவன் விற்கிறான். அதுலேயும் வருமானம் இருக்குது.
நீங்கள் ஏன், நான் என்ன சொல்கிறேன், உங்களோட நோக்கம் என்ன, நோக்கம் என்ன, இந்த இந்த அரசின் நோக்கம் என்ன? நீங்கள் கேட்க அரசு என்ன நோக்கம்? எல்லாரையும் மதுவுக்கு அடிமையாகாமல் இருக்கணும். ஏன் சாராய டாஸ்மாக திறந்து வச்சுருக்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதை மூடிட்டு அதுக்கப்புறம் இந்த பதிலில் கேட்கலாம். நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் கடையிலே மூடுங்கள், ஒட்டுமொத்தமாக நீங்கள் கடையை மூடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பதில் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து மடை திறப்புறதுக்காகவும் இதை மடைமாற்றம் செய்வதற்காகவும் நீங்கள் இதை வந்து நாங்கள்லாம் பாருங்க, எல்லாரும் பாருங்க குடிக்கு அடிமையாக்க சொல்றாங்க. நீங்க சொல்லிட்டு வந்தீங்களா ஆட்சிக்கு வந்து 4 வருஷமாச்சே, 5ஆவது வருஷத்துல இருக்கீங்களா, என்ன செஞ்சீங்க? உங்க கனிமொழி சொன்னாங்களே, நாங்கள் வந்தவுடன் மதுக்கடையில மூடுவோம், பல பேர் தாலி ஏற்றிருக்காங்க. எத்தனை பெண்கள் வந்து தாலி ஏற்று விதவையா இருக்கிறதுக்கு காரணம் இந்த அரசுகள் தான். நாங்கள் வந்தவுடன் மூடுவேன்னு சொன்னாங்களே, ஏன் அதை மூடலை? இந்த கேள்வியில ஏன் கேட்க மாட்டோம்? வர ஜூலை 10ஆம் தேதி வந்து ஒரு மாநாடு நடத்த போகிறதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. என்னன்னா வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து மேய்ச்சல் நிலம் இல்லை, புறம்போக்கு நிலம் இல்லை, இதற்கான ஒரு வசதிகள் வந்து ஏன் அரசு வந்து ஏற்படுத்தி கொடுக்கல, ஏன் ஒரு மலை மேலே வந்து மேய்ஞ்சா அதை வந்து மலை வந்து அழிஞ்சிருமா அப்படின்லாம் கேள்வி எழுப்பி மாநாடு நடத்த போகிறதா சொல்லியிருக்காரு இல்லையா? இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் நீங்கள் நினைக்கிறீங்க? இது சாத்தியம் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசாங்கம் நினைச்சா எல்லாமே நடக்கும். நீங்கள் பொருளாதாரம் என்னங்கிறதே தெரியாமல் இருக்காங்க. தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி இந்த அரசுகள் செல்லாமல் இருக்கிறதுக்கான பிரச்சனை தான் அது. ஒரு காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது கூட வீட்டுக்கு ஒரு ஆடு, வீட்டுக்கு ஒரு மாடு இதெல்லாம் கொடுத்து அவர்கள் வாழ்வியலை மாற்றுவதற்காக ஏதோ ஒரு திட்டங்களை செஞ்சாங்க. இவங்க வந்து டிவியும் இலவசத்தையும் கொடுத்து மனுஷனை வந்து சாராயத்தையும் கொடுத்து இவங்க ஓரத்தில் நிறுத்தி வச்சுருக்காங்களே தவிர இவர்களுக்கான பொருளாதாரத்தை மீட்டுவதற்கான எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் இந்த வாழ்வாதாரத்தை மாற்றுவதற்காக எதையும் செய்யவில்லைங்கிறதா. இலவசம் கொடுத்தா மாறாது. இவர்களுக்கான தேவை என்ன? நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு கோழி இருந்ததுன்னா அவர்கள் எந்த ஒரு கஷ்டத்தையும் பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்தை சஸ்டைனபிளாக அவங்க வாழலாம். என்ன கொரோனா வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அவர்களால் பொருளாதாரத்தை வீட்டில் இருந்த பெண்கள்னால ஈட்ட முடியும். அதில் முக்கியமான பங்கு வகிப்பது ஆடு மாடுகள். அப்போ அந்த ஆடு மாடுக்கான தீவனம் என்பது எங்கே போய் இருக்கும்? ஒரு காலத்தில் ஒரு குளம் இருக்கும், ஒரு ஏரி இருக்கும், ஒரு ஏரியை சுற்றி ஒரு சின்ன மலை இருக்கும், அந்த சைடு மேய்ச்சல் நிலம் இருக்கும். அந்த மேய்ச்சல் நிலத்தில் கொண்டு போய் மாடுகளை ஆடுகளை காலையில் ஓட்டிகிட்டு போவாங்க. அதுக்கு எந்த செலவும் காசும் தேவையில்லை. அவங்க கொண்டு போய் மாடை விடுவாங்க, மேய்ஞ்சிரும், மாலை ஆனோன்னு திரும்பி வரும். அவர்களுக்கான பொருளாதாரத்துக்காக அவர்கள் பாலை பீச்சு கொண்டு போய் 1 லிட்டரோ 2 லிட்டரோ விற்றுட்டு வருமானம் இருக்குது. ஆனால் இப்போ எங்கே இருக்குது மேய்ச்சல் நிலம்? மாடுகள் ஆடுகளை வைத்துக்கொண்டு எங்கே போவாங்க? இன்றைக்கி வந்து ஒரு யோசிச்சு பாருங்கள், 1500 கோடி ரூபாய்க்கு இது இருக்குது இந்த இந்த இண்டஸ்ட்ரி. பால், நான் சொல்கிறது பால் இண்டஸ்ட்ரி மட்டும் தெரியும். ஆனால் ஆந்திரா வந்து 7000 கோடி. நீங்கள் 1500 இங்கே இருக்குது, 7000 எங்கே இருக்குது? யோசிச்சு பாருங்கள். அவனால் எப்படி இதை சாத்தியப்படுத்த முடியுது? எங்கே பின்னோக்கி நிற்கிற நீங்கள்? எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஆந்திராவையும் கர்நாடகாவையும் மற்ற மாநிலங்களையும் நம்பி இருக்கீங்க. உங்கள் வீட்டில் வரக்கூடிய பாலாக இருக்கட்டும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கறிகளாக இருக்கட்டும், ஆடு வர்றதா இருக்கட்டும், எல்லாமே வெளி மாநிலத்திலேருந்து தான் இன்றைக்கி இறக்குமதி பண்ணுறீங்க. அப்போ உங்கள்கிட்ட இல்லையா? உங்கள்கிட்ட நிலங்கள் இல்லையா? தமிழ்நாடு எல்லா வளங்களையும் பெற்றது தானே. அப்போ இங்கே அதுக்கான சோர்சஸ் உருவாக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? இந்த அரசோட பொறுப்பு தானே. இப்போ உருவாக்குறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் காலங்கள் கடந்து விட்டது இல்லையா? நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறைகள் எல்லாமே வந்து தற்சார்பு பொருளாதாரத்தெல்லாம் வாழ்ந்தாங்க. நம்ம வளர்க்குறத வச்சு அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு அதை வச்சு நம்ம சாப்பிட்டு வாழ்ந்து வந்தாங்க. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஆனா இப்போ காலம் கடந்துட்டு நம்ம எல்லாருமே வேற பாதையில நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லையா? சாப்பிடாம இருக்கமா, வாரம் கறி சாப்பிடாம இருக்குமா, டெய்லி பால் குடிக்காம இருக்குமா, முட்டை சாப்பிடாம இருக்குமா? அது மாறிடுச்சுன்னா மாத்திக்க முடியாதே. இல்லை, அதெல்லாம் எங்கிருந்து வருது? இப்போ அதை ஒருத்தர் உற்பத்தி பண்ணணும்ல. நீங்கள் காலமாற்றம், நீங்கள் வந்து ஐடி டெக்னாலஜிஸ், நீங்கள் ஐடியில் சேர்ந்துட்டீங்க, இல்லை சாப்பிட்றோம்ல டெய்லி, அதுக்கான ஃபுட்டு எங்கேருந்து சோர்ஸ் எங்கே? நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஆப்பில் ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை ஸ்விக்கியில் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறீங்க, சரி ஓகே. ஆனால் அதுக்கு வரக்கூடிய ரா மெட்டீரியல் சாப்பாடு எங்கேருந்து வருதுன்னு நம்ம யோசிக்கணும்ல. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கு நீங்கள் வெளியில் மாநிலங்களையும் வெளிநாடுகளையும் நம்பி தான் இருப்பீங்களா? அவனை ஒரு நாள் நிப்பாட்டிட்டான்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? நான் ஐடியில் படிச்சிருக்கேன்ப்பா, எனக்கு 50,000 ரூபா காசு இருக்குது. 50,000 ரூபா காசு வச்சுருப்பீங்க. உணவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உணவுக்கு யாருக்கு தேடி நிற்பீங்க? ஒரு வேளை ஆந்திராவுக்கும் உங்களுக்கும், இல்லை கர்நாடகாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சிறிய பிரச்சனை வந்துருச்சு, அவன் நாட்டிலேருந்து இங்கேருந்து பொருட்கள் எதுவும் வரக்கூடாதுன்னு போட்டான்னு வச்சுங்க, ஒரு மாதம் நின்றுச்சுன்னு வச்சுங்க, சம்பிச்சிருச்சு பிரச்சனையினால், என்ன பண்ணுவீங்க? யாரிடம் கையேந்தி நிற்பீங்க?
நீங்கள் உணவு தேவையில் நீங்கள் தண்ணீர் அடைஞ்சிட்டீங்களா? தமிழ்நாடு தண்ணீர் அடைஞ்சிருச்சா? யாரையும் கையேந்தாமல் உங்களால் அரிசி பருப்பு தினசரி தேவைகளுக்கான உற்பத்தி உங்களால் செஞ்சு வைக்க முடியுமா? ஒரு நாட்டுக்கு தேவை அதானே, தண்ணீரை அடையணும்ல. அப்போ ஒரு ஒன்றுமே இல்லைங்க. இன்னைக்கு கத்தாருங்கிற நாடு வந்து ஒரு பால் ஒரு ஒரு கோவிட் டயத்தில் இதுலேயும் எங்கேருந்தோ இறக்குமதி பண்ண முடியாமல் மிகப்பெரிய பிரச்சனையில் உண்டானாங்க. நீங்கள் சொல்கிற நீங்கள் வளர்ந்த நாடுன்னு சொல்கிற டெவலப்மெண்ட் கண்ட்ரி இருக்கிற யூஎஸில் எவ்வளோ பணக்காரனும் அந்த கோவிட் டயத்தில் போய் அமேசான் இது வால்மார்ட்லேயும் காஸ்கோலையும் போய் வாசலில் காத்து கிடந்தாங்க, சாப்பாடு கிடைக்காம ஏதாவது கிடைக்குமா, பிரெட்டு கிடைக்குமான்னு. அப்படி தானே நிலைமை இருக்குது. ஆனால் அந்த நிலைமைக்கு நீங்கள் தமிழ்நாடை கொண்டு வரணும் நினைக்கிறீங்களா? வளம் இல்லையா? எல்லாம் அப்படி தானே வாழ்ந்துட்டு இருந்தோம். அதை விட்டுட்டு நீங்கள் மாற்றி இங்கே வாங்கன்னு நான் யாருன்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்குங்க. அதற்கான பொருளாதாரம் 7,000 கோடிங்க. 7,000 கோடிங்கிறது சாதாரணமாக அவ்வளோ பெரிய பொருளாதாரம் இருக்குது. அதில் அதை செய்யுங்கள் தான் நான் சொல்கிறோம். அதை ஏன் நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க? நீங்கள் வெளிப்படையாக நான் சொல்லுமே, ஒரு நாளைக்கு ஒரு கடை போட்டால் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து 5,000 ரூபா சம்பாதிக்கிறாரு. அது அவமானமா? அது அவமானமா? ஒரு சாப்பாடு கடை போட்டு ஒருத்தர் 5,000 ரூபா சம்பாதிக்கிறான்னா அது அவமானமா? ஐடியில் வேலை பார்க்குறான், அவன் வந்து ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா சம்பாதிக்கிறான்னு வச்சுங்க. இவர் ஒரு நாளைக்கு 5,000 ரூபா சம்பாதிக்கிறாரு ஒரு ஹோட்டல் நடத்தி. எது அவமானமா இல்லை அது சரியான தொழில் நீங்கள் நினைக்கிறீங்களா? வருமானம் எது அதிகமாக வருதோ அதுதான் நீங்கள் பார்ப்பீங்க. அது அவமானம்னு நீங்கள் நினைப்பீங்களா? ஒருத்தர் சலூன் வச்சுருக்காருங்க, அவர் ஒரு மாதம் 50,000 ரூபா சம்பாதிக்கிறாரு, அது அவமானமா? கறிக்கடை போட்டிருக்காரு ஒருத்தர், ஆடு கறிக்கடை, ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறுல மட்டும் அவர் 20,000-30,000 ரூபா சம்பாதிக்கிறாரு. என்ன ஆயிடுச்சு? 1,50,000 லட்ச ரூபா, சாதாரணமாக 1,50,000 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. அதில் பொருளாதாரம் இருக்குல்ல, அதில் என்ன உங்களுக்கு அவமானமாக போகுது? ஏன் நீங்கள் எல்லாரும் வந்து எல்லாரும் நாங்கள் இந்த சைடு வந்துட்டோம் அதனால நாங்கள் இதெல்லாம் வேணாம், அந்த தொழிலெலாம் வேணாம்னா, அந்த தொழிலில் இவ்வளோ முதல் லாபம் இருக்குல்ல. இல்லை, இன்னொரு துறையும் வளர்ந்தால் மட்டும்தானே இந்த துறையும் வளர முடியும். இப்போ நீங்கள் சாப்பாடு கடை போட்டு 5,000 சம்பாதிக்கிறாருன்னு சொல்கிறீங்க. எப்படி சம்பாதிக்கிறாரு? யார் வந்து அதை சாப்பிட்றது? யாரோ ஒருத்தர் வந்து சாப்பிட்றான்னு வச்சுங்களேன், அவரை நாங்கள் ஒரு துறை வளர்றதுனால மட்டும்தானே இந்த துறைக்கு ஆட்கள் இல்லை. எல்லாருக்குமே இது ஒரு சந்தேகம் இருக்குது. என்னென்னா, மித்த துறைகள் எல்லாம் வளரவே வேண்டாம், மித்த துறையெல்லாம் நாங்கள் ஃபோக்கஸ்டே பண்ணல, நாம் தமிழர் கட்சி பிற்போக்குத்தனமாக ஒரு வார்த்தைகளை சொல்கிறாங்க, அவர்கள் இந்த வாழ்க்கையில் வந்து பின்னோக்கி கொண்டு போகிறாங்கன்னு ஒரு அடிப்படை ஒரு புரிதல் இல்லாத தன்மை இருக்குது. அப்படி கிடையாது. இங்கு இருக்கக்கூடியவர் எல்லாமே எல்லா உயர்ந்த நிலைக்கு சென்றவர்கள் தான் இன்னைக்கு நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். கட்சியில் இருக்கிறவர்கள் எல்லாமே உயர்ந்த நிலையில் இருந்தவர் தான். நான்லாம் வெளிநாட்டில் யூஎஸில் வேலை பார்த்தவன் தான், புரியுதுங்களா? எல்லாம் ஐடி துறையில் இருந்துட்டு வந்தால் சொல்கிறோம். தற்சார்பு வாழ்க்கை முறை உண்மை தேவை இந்த மண்ணுக்கு இருக்குன்னு நாங்கள் சொல்ல வரோம். அதனால் நீங்கள் விட்டுட்டு எல்லாம் அப்படி போங்கன்னு சொல்ல வரல. நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கட்டும், ஆனால் நீங்கள் ஐடி இண்டஸ்ட்ரி மட்டுமே கவனம் செலுத்தி கொண்டு நீங்கள் முக்கியமாக என்ன அடிப்படை தேவையோ அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்லுங்கள். ஊரில் உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, சொந்த நிலம் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே நீங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வெறும் 5 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா கொடுத்து இந்த இடத்துல ஒரு வீடை வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. உன்னோட நிலம் களவு போச்சு இல்லையா? உன்னோட விவசாயம் உன்னிட்ட மாறிடுச்சா? நீ எத்தனை நாள் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துட முடியுங்கிற? நீங்கள் எவ்வளோ காசு வருமானம் சம்பாரித்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் எங்கே கொண்டு போய் முதலீடு செய்வீங்க? அப்போ உங்களுக்கான அடிப்படை விஷயங்களே நீங்கள் எல்லாத்தையும் தகர்த்து விட்டு நீங்கள் என்ன கட்டடம் கட்டி எவ்வளோ தூரம் மேலே போயும் பிரோஜனம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இன்னைக்கு சொல்கிற நீங்கள் வந்து பில்கேட்ஸாக இருக்கட்டும், இன்னைக்கு வாரன் பஃபட்டாக இருக்கட்டும், இவரெல்லாம் மிகப்பெரிய உலகின் மிகப்பெரிய தொழிலதிபர்கள், பணக்காரர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்க பணக்காரர். அவர்களெல்லாம் எதை நோக்கி திரும்பி கொண்டு இருக்கார் தெரியுமா? பல லட்சம் ஏக்கர் நிலத்தை வாங்கி விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாமையா போகிறாங்க? நீரில் தண்ணீர் அடையணும், விவசாயம் அதுதான் அதிகமான பொருளாதாரம் இருக்குது என்ற நோக்கி எல்லாம் அங்கே திரும்பிக்கிட்டு இருக்கான். நாம மட்டும்தான் இன்னைக்கு சாராயத்திலேருந்து எவ்வளோ வருமானம் வரும், 50,000 கோடி டார்கெட் வைப்போமா, 20,000 கோடி டார்கெட் வைப்போமா, எப்படி இலக்கு வைக்கலாம், அங்கே உள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸரை கூட்டி எப்படி புளிகிறது, எப்படி நீ வந்து நிறைய கல்லா கட்டணும், எப்படி வருமானம் வரணும், 10 ரூபா பாட்டிலுக்கு எப்படி எக்ஸ்ட்ரா வாங்கணும், பின்னாடி இருந்துட்டு கள்ளத்தனமாக 24 முறை எப்படி சாராய கடையை ஓட்டணும், இந்த சிந்தனையில் இருந்தால் உங்களுக்கெல்லாம் இது பார்க்கும்போது நகைப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான்.